ரதிய கடுப்பல்ல அக்கா உரம் ரெடி பண்ணுறது சொல்லுவேன்ல. இது 1 மந்த் ஆச்சு. செம்மண் கூட எல்லா வெஜிடபிள் கழிவும் போட்டு எப்படி மண்ணோட மண்ணாக உரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக மேலே கீழே நம்ம வெஜ்ஜு கழிவை போட்டு மேலே செம்மண் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மட்டும் வச்சுட்டேன். எவ்வளோ பக்கெட்டில் ஃபுல்லாக உரம் ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. எறும்பு ஏறக்கூடாதுங்கிறக்காக எறும்பு சாக்பீஸ் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான். இது இப்போ 1 வீக் கழிவு. இது வெறும் வெஜ்ஜு கழிவு மட்டும். இதில் முட்டை ஓடெல்லாம் போட்டிருக்கு. அதனால் இது துளசி செடிக்கு போடக்கூடாது, மற்ற செடிக்கெல்லாம் போடலாம். இது வெறும் வெஜ்ஜி உரம் அப்படின்னா துளசிக்கு மட்டும் போடுறதுக்கு. இது 1 வீக் தான் ஆச்சு. இதுவும் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா. ஏற்கனவே கொஞ்சம் மக்கி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நேற்று போட்ட பீட்ரூட்டு கோஸினுடைய கழிவு. இது அதுக்கு முன்னாடி போட்டது. இந்த மக்கி போய் இருக்குது பாருங்கள். வெஜ்ஜி மக்கி இருக்குது பார்த்தீங்களா. இதை எடுத்து இப்போது நம்ம இந்த துளசி செடிக்கு போட்டிருந்தேன் அக்கா. இதை இப்போ அப்படியே துளசி செடிக்கு போட்டுருவேன். இது 2 டேஸ் தான் ஆச்சு. இந்த கோஸு பீட்ரூட்லாம் மற்றதெல்லாம் நல்லா உள்ளே மக்கி போய் இருக்கிறதெல்லாம் ஒரு 15 டேஸ் ஆயிடுச்சு. இது நேற்று போட்ட கோஸினோட தான் உங்களுக்கு அப்படியே தெரியுது. அதையும் போட்டுடலாம். தொட்டிக்கு வெளியே நம்ம சாக்பீஸ் போட்டு வச்சுருங்க. எறும்பு சாக்பீஸ் போட்டிங்கன்னா அது எறும்பு எதுவுமே ஏறாது இந்த வெஜ்ஜுக்காக. இது துளசி செடி. இப்போ முட்டை கூடு போடுறதெல்லாம் துளசி செடிக்கு போடக்கூடாது. அதனால தான் அக்கா அதுக்கு தனியாக உரம் வச்சு போடுறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த கற்பூரவள்ளி செடிக்கு எல்லாத்துக்கும் வைக்கலாம். வீக்லி 1 டே இப்படி கிளறி விட்டுட்டு நல்லா இதனுடைய வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற உரத்தை நல்லா போட்டு விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். இதுக்கு இது கற்பூரவள்ளி. இப்போ தான் வச்சேன். ஒரே ஒரு சின்ன குச்சி தான் வச்சேன். நல்லா வந்துருக்கு. இது மலைக்கு வந்துருக்குப்பா. பூசணியா, அப்புறமா வெள்ளை பூசணியா, மஞ்சள் பூசணியா எதுவுமே தெரில. மலைக்கு வந்துருக்கு. எல்லோவாக பூத்துருக்கு பாருங்கள். மலைக்கு அப்படியே படர்ந்து இருக்குது. அது என்ன பூசணின்னு தெரியல. பூ பாருங்களேன், க்ளோஸாக காமிக்கிறேன். என்ன பூசணின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். வெள்ளை பூசணியா மஞ்சள் பூசணியான்னு தெரியல. மலைக்கு அப்படியே படர்ந்து வந்திருக்கு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த உரத்தை தான் போடுவேன் அக்கா.